ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கப்லேயே ஒரு கப்பு ஜவ்வரிசி நைட்டு நான் ஊற வச்சுட்டுருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர், அதே மெஷர்மெண்ட்டில் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர், ஒரு கப்பு ஜவ்வரிசி போட்டு நைட்டு ஊற வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. காலையில் நல்லா சாஃப்டாகிடுது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இதை நைட்டே ஊற வச்சிடனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பாயில் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், இந்த கப்பில் நான் அளந்துட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசி, 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர். நீங்கள் எந்த கப்பு அளக்குறீங்களோ அதே கப் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர். ஃபஸ்ட்டு 2 கப்ஸில் நம்ம சோக் பண்ணி வச்சுட்டுருக்கோம். அந்த பாத்திரத்தில் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், ஜவ்வரிசி போட்டுட்டு கொஞ்சம் வெந்தப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். ரொம்ப உப்பு போடக்கூடாது. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. மிக்சியில் ஜீரகம், பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், அரைச்சி வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், அந்த நல்லா வெந்துட்டுருக்கு இல்லையா ஜவ்வரிசி. பாருங்கள், கொஞ்சம் அந்த ஜீரகம் பச்சை மிளகா பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் போட்டாச்சு. நம்ம நல்லா கொதிச்சுட்டுருக்கு. சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டுருக்கா. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக வரணும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம குயிக்காகவே ஆகிடும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். போகிறோம், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போகிறோம். ஆஃப் பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். அதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ எலுமிச்சம்பழம் ஜூஸ் பாருங்கள், அதில் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் தான் நான் போட்டிருக்கேன். நல்லா புழிஞ்ச நல்லா இந்த லெமன் ஜூஸை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுட்டுருக்கேன். நான் வீட்டுக்குள்ளே தான் நான் எல்லாம் வடம் இட்டுருக்கேன். நீங்கள் சன்லைட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் வீட்டிலையே நான் போட்டுருக்கேன். எந்த சிரமமும் பட வேண்டாம். அழகாக பிளாஸ்டிக் ஷீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாம் போட்டு வச்சுட்டுருக்கேன். வடாமே ஒரு 3 டேஸ் நல்லா ட்ரை ஆகணும். எந்த சிரமமும் பட வேண்டாம். வீட்டுக்குள்ளே அழகாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 டேஸ் நல்லா ட்ரை ஆனவர் பாருங்கள். நான் பிளேட்டில் எடுத்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். வத்தல் ஜவ்வரிசி வடம் சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. இது நான் பொரிச்சு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு இது காமிச்சிட்ருக்கேன். ட்ரை ஆகிறதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம். காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக புரிஞ்சுருக்கு பாருங்கள். ஸோ ஜவ்வரிசி வடாம் ரெடி. எல்லோரும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம்.
ஜவ்வரிசி வடம் ரெடி. டிஸ்பிளேல காமிக்கிறேன் நான். எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கோ. என்னோடய சேனல் இந்துஸ் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. ஸோ அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இந்துஸ் குக்கிங் சேனல். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தேங்க்யூ ஸோ மச்.